ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, நான் உன்னை பைத்தியக்காரி என்று கூறிவிட்டேன் என்று வருத்தப்படுகிறாயா? தங்கமே, நான் இன்று உன்னை கூறவில்லை என்றால் நாளை பலரும் உன்னை வந்து கூறும்போது உன் மனம் வேதனைப்படும். என்று உன் அன்னை கூறுவதில் எந்த வருத்தமும் பட்டுவிடாதே. தங்கமே, அங்கே நீ நிற்பது உனக்கு ஆபத்து என்று எனக்கு தெரியும். ஆழ்மனதில் உனக்கும் நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் அதை சற்றும் நீ யோசிக்காமல் இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருந்தால் ஆபத்து உன்னை விழுங்கிவிடும் என்ற பயம் கூட உனக்கு இல்லையா? எல்லாம் அனுபவித்து விட்டோம், இனி என்னதான் வரப்போகிறது பார்த்து விடுவோம் என்ற தைரியம் உனக்கு வந்து விட்டதா? நல்லதுதான். ஆனால் அதை ஆபத்து கூட நீ விளையாடக்கூடாது. தங்கமே, கெடுதல் நினைப்பவன் கெடுதல் நினைத்து கொண்டேதான் இருப்பான். அவன் நல்லவனாக மாறிவிட்டான் என்று நீ நினைப்பது தவறு. அவன் எண்ணத்தில் தீய எண்ணம் கலந்து விட்டால் அது என்றும் நல்ல எண்ணமாக நல்ல சக்தியாக மாறாது. தீய குணத்தோடுதான் இருப்பான். அவனை நல்லவன் என்று நம்பி நீ ஏன் மீண்டும் அவனை உன் அருகில் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? அது ஆபத்து. இன்னும் சற்று நேரம் கூட நீ அங்கே இருக்கக்கூடாது. உடனடியாக அங்கிருந்து நீ விலகி வர வேண்டும். இந்த அன்னை உனக்காக உன் காதில் இதை சேர்க்க வேண்டும் என்று வந்தேன். உன் ஆழ்மனதில் நான் பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன். உனக்கு நடப்பது அத்தனையும் நான் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன். யார் யார் எப்படி என்ன நினைக்கிறார்கள், எங்கு இருக்கிறார்கள், என்ன செய்தார்கள் என்று உனக்கு அத்தனையும் நான் தெரிவித்துக் கொண்டுதானே இருக்கிறேன். பிறகு ஏன் பைத்தியக்காரியாக இருக்கிறாய்? எல்லாம் தெரிந்து உன் அருகில் ஏன் அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறாய்? நகர்ந்து நில், அதுதான் உனக்கு நல்லது. இல்லை என்றால் ஆபத்தை விலைக்கு வாங்கி விடுவாய். நடந்த வரை போதும். இனிமேல் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நான் நினைப்பதில் தவறு ஏதும் இல்லை என்று நீ நினைத்தால், உன் வாழ்க்கை இதற்கு மேல் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைத்தால், உன் அருகில் இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், உன் நல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று நினைத்தால், இருக்கும் கவலைகளும் கண்ணீரும் கஷ்டங்களும் மாற வேண்டும் என்று நினைத்தால், உன் அன்னையின் வாக்கை கேட்டு தீயவர்களிடத்தில் இருந்து தள்ளி நில். அதுதான் உனக்கு நல்லது. என் பேச்சை மதிக்கும் என் பிள்ளையாக இருந்தால் உன் அன்னைக்கு உன் கைகளால் உன் கையில் இருப்பதை காணிக்கையாக கொடு. அந்த காணிக்கை உன் வாழ்வை பெருக்கும். உன் வாழ்வில் இருக்கும் ஆபத்தை விளக்கும். இது சத்தியம் என் தங்கமே. ஓம் சக்தி. நன்றி.